தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாரதிய ஜனதாவின் தலைமையிலே மீண்டும் பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் 3வது முறையாக ஆட்சியிலே அமர வேண்டும். அதனுடைய வேட்பாளராக வேலூர் நாடாளுமன்றத்திற்கு புதிய நீதி கட்சி தலைவராக இருந்தாலும் பாரதிய ஜனதாவுடைய வேட்பாளராக பாரதிய ஜனதாவுடைய சின்னமான தாமரை சின்னத்திலே போட்டியிடுகிறோம். இந்த தமிழகத்திலே ஏற்பட்டிருக்கின்ற மும்முனை போட்டி சக்தி வாய்ந்த கூட்டணியாக தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கிறது. அதில் பாரதிய ஜனதா ஒரு பக்கம், ஒரு பாட்டாளி மக்களுடைய கட்சியுடைய தலைவர் ராமதாசன் சின்னையா அவர்கள், அதே போல் நம்முடைய ஓபிஎஸ் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் அவருடைய இயக்கம் இங்கே இருக்கிறது. அதே போல் நம்முடைய டிடிவி தினகரன் அமமுகவுடைய அமைப்பு பலமாக இயக்கமாக இருக்கிறது. அதே போல் புதிய நீதி கட்சியும் ஒரு பலமான அமைப்பாக மாறி இருக்கிறது. அதே போல் ஐஜேகே அணி, அதே போல் நம்முடைய ஜான் பாண்டியனுடைய இயக்கமும் டிவி தேவநாதனுடைய இயக்கமும் 9 கட்சிகள், தமிழ் மாநில காங்கிரஸ் ஐயா ஜே.கே.எம். வாசன் அவருடைய இயக்கமும் வலுவாக இந்த கூட்டணியில் இருக்கிறது. வெற்றி கூட்டணியாக இது அமையும். வேலூரிலே 2014 தாமரை சின்னத்திலே போட்டியிட்டு சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வி வைத்ததும், இந்த 2024 மிகப்பெரிய வெற்றி தாமரை இங்கு மலரும். வேலூர் கோட்டையில் தாமரை மலரும். பாரத பிரதமருக்கு தமிழ்நாட்டிலிருந்து முதல் தொகுதியாக வேலூர் தொகுதி தாமரை சின்னத்திலே அவர்கள் திருக்கரத்தாலே வெற்றி காணிக்கை. இஸ்லாமியர்கள் பெருசாக எதிர்த்து அந்த சிஏஏ சட்டத்தை அமல்படுத்திய தீர்வுன்னு சொல்கிறாங்க. இந்த நிலையில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்கிற சிஏஏ சட்டம் சொல்கிறாங்க, அதை கண்டிப்பாக அமல்படுத்தும்னு சொல்கிறாங்க. இங்கே சிறுபான்மையினர் அதிகமாக இருக்கிறாங்க. அவங்க எப்படி நீங்கள் ஐயா, சிஏஏ சட்டம் என்பது இஸ்லாமியருக்கு எதிரான சட்டம் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. இந்தியர்களாக இருக்கின்ற எல்லா இஸ்லாமியரும் எல்லா கிறிஸ்தவர்களும் குடியுரிமை பெற்றவர்கள் தான். வெளிநாட்டிலே இருந்து வெளி உலகத்திலே இருந்து இங்கே வரும்போது அதிலே இருக்கின்றவர்களுக்கு குடியுரிமை கொடுக்கப்படுகின்ற சட்டம் தான் தவிர இந்தியாவில் எந்த இஸ்லாமியரும் ஒரு இஸ்லாமியர் கூட இதில் பாதிக்கப்பட மாட்டார்கள், ஒரு கிறிஸ்தவர் கூட பாதிக்கப்பட மாட்டார்கள். ஆகவே இவர்களுக்கு எதிராக இந்த சட்டம் நிச்சயமாக இல்லை. இன்னும் சொல்லப்போனால் இந்த ஓராண்டு காலத்திலே 493 பேருக்கு சிஏஏ உரிமை சட்டத்தை, குடியுரிமை சட்டத்தை இஸ்லாமியர்கள் பெற்றிருக்கிறார்கள். ஆகவே வியாபாரம் செய்கின்றவர்கள் வெளிநாடுகளிலே தங்கியிருந்து தாயகம் திரும்புவன்று, அதுபோன்று உலகத்திலே இருக்கின்ற நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள் தொழிலதிபராகவோ அல்லது வைத்தியத்திற்கு சென்றிருந்தாலோ அவர்கள் எல்லோரும் குடியுரிமை செய்யப்படும். குடியுரிமை சட்டம் ஒரு இஸ்லாமியர் கூட இதில் பாதிக்கப்பட மாட்டார்கள். இந்தியாவிலே வசிக்கின்றவர்கள் அதிலே தீய சக்திகள் ஒன்றிரண்டு வந்துவிடக்கூடாது என்பதற்காக எச்சரிக்கையாக இருக்கின்ற சட்டமே தவிர இஸ்லாமியருக்கு எதிரான சட்டம் அது அல்ல. அதை உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி தெளிவாக விளக்கி இருக்கிறார்கள். நீங்கள் நெட்டை எடுத்து பாருங்கள், ஒரே ஒரு இஸ்லாமியர் கூட இந்தியாவில் இருந்து பாதிக்கப்பட மாட்டார்கள். அது இலங்கை தமிழர்கள் சேர்க்கப்பட வேண்டும். புதிய நீதி கட்சி இலங்கை தமிழர்களை சேர்ப்பதற்காக பிரதமரும் நாங்கள் நிச்சயமாக ஆவணம் செய்வோம். சார், கேஸ் விலையை பெட்ரோல் விலையை குறைப்போம், 3000 ரூபாய் மகளிர் உரிமை தொகையை கொடுப்போன்றது தேர்தல் அறிக்கையை வச்சு திமுக களம் காணுது. இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணி வேலூர் மக்களுக்கு என்ன கோரிக்கையில் என்ன இது வச்சு முன்னிறுத்தி பிரச்சாரத்தில் ஈடுபட போகிறது சார்? தேசிய ஜனநாயக கூட்டணி பாரத பிரதமர் தமிழ்நாட்டிலே இருந்து கொண்டு சென்ற வரியை விட 73,000 கோடி அதிகமாக கொடுத்திருக்கிறார். அதே போல் வீட்டு வசதி வீடுகள் கட்டுகின்ற திட்டத்துக்கு மாநில அரசு பணம் கொடுப்பதில்லை, மத்திய அரசு தான் பணம் கொடுக்கிறார்கள். அதே போல் கழிப்பிடம் தாய்மார்கள் சிரமப்படுவதற்காக 80,000 ரூபாய் செலவிலே கழிப்பிடம் அதுவும் மத்திய அரசு தான் கொடுக்கிறார்கள். இலவச அரிசி கொடுக்கிறார்கள் சொல்கிறாலே அது மாநில அரசு அல்ல, 90% மத்திய அரசு கொடுக்கிறது. இது
போன்று அத்துணை திட்டங்களும் ஈவன் நம்முடைய ஆம்புலன்ஸ் கூட நம்முடைய மத்திய அரசுடைய நிதியிலிருந்து தான் செலவாகிறது. ஆகவே மத்திய அரசினுடைய திட்டங்களை மாநில அரசு திட்டங்களாக இவர்கள் செயல்படுத்துகிறார்களே தவிர மத்திய அரசுடைய 90% பணத்தை வைத்து தான், நிதியை வைத்து தான் இந்த திட்டங்கள்லாம் இருக்கிறது. நாங்கள் வெற்றி பெறும்போது நிச்சயமாக கோதாவரி பாலாறை இணைப்பதற்கான வழியை ஏற்படுத்துவோம். இங்கு நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கின்றவர்கள் செய்ய வேண்டிய பணி, பாலாறு வறண்டு ஒரு மாதம் அல்லது 2 மாதம் நீர் வருகிறது, அது கரை புரண்டு ஓடுகிறது, அதை தேக்கி வைக்க வேண்டும். அதுக்கு செக் டேம் கட்ட வேண்டும். ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவிலே 5 கிலோமீட்டர் தொலைவிலாவது ஒவ்வொரு செக் டேம் கட்டினால் 15 அடி 20 அடி கட்டினால் 18 அடி நீர் அதிலே தேங்கும். இந்த வெயில் காலத்தில் கூட 18 அடி தண்ணீர் தேங்கும். சுற்றி 50 கிலோமீட்டர் இடது பக்கமாகவும் வடது பக்கமாகவும் நீர் தேங்கும். நீர்ப்பாசன வசதி ஏற்படும். ஆகவே அவர்கள் செய்ய தவறியதை மத்திய அரசு திட்டத்தில் இருந்தாவது அல்லது மாநில அரசு திட்டத்தில் இருந்து நான் வேட்பாளராக வெற்றி பெறும்போது நிச்சயமாக அதற்கு போராடுவேன். மாநில அரசு ஒத்துழைக்கவில்லை என்று சொன்னால் மத்திய அரசின் திட்டத்திலேயாவது இந்த பாலாறிலே செக் டேம்களை கட்டுவோம். அதே போல அதிமுகவோ திமுகவுக்கு தான் போட்டியே தவிர மற்ற கட்சிகளுக்கு போட்டி இல்லைன்னு நேற்று எடப்பாடி சொல்லியிருக்காரு. வேலூரை பொறுத்தவரை, தமிழ்நாட்டை பொறுத்தவரை எதற்காக இன்னொரு அணி ஒரு 30,000 வாக்குகள் வாங்குகிறார்கள்? திமுகவை பிடிக்காத போது, திமுகவுக்கு ஆட்சிகள் தவறு செய்யும் போது அவர்கள் அதிமுகவுக்கு போடுகிறார்கள். அதிமுக மீது வெறுப்பு வரும்போது திமுகவுக்கு போடுகிறார்கள். இதுதான் தமிழ்நாட்டிலே 30 ஆண்டு காலமாக நடைபெறுகின்றது. ஆகவே மாற்று சக்தியாக திரு அண்ணாமலைஜி அவர்கள் பாரதிய ஜனதாவை மிகப்பெரிய இயக்கமாக மாற்றியிருக்கிறார்கள். அதுபோல இந்த கூட்டணி பலமான கூட்டணி, சின்னையாவுடைய கூட்டணி, நம்முடைய ஜி.கே. வாசன் அவருடைய கூட்டணி, தினகரனுடைய கூட்டணி எல்லாம் வலுவான கூட்டணியாக. ஆகவே தமிழ்நாட்டிலே முதல் கூட்டணி என்பது தேசிய ஜனநாயக கூட்டணி தான் முதல் கூட்டணியாக இருக்கும். வேலூரிலே முதல் கூட்டணியாக நிச்சயமாக இருக்கும். பாஜக பாமக கூட்டணிங்கிறது வேலூர் தொகுதியில் எந்த அளவுக்கு பயனளிக்கும் நினைக்கிறேன்? நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய மாறுதல், மிகப்பெரிய வெற்றியை தேடி தருவதற்கு பாமகவுடைய வாக்குகள் வங்கி, அந்த தலைவருடைய பணி நிச்சயமாக எங்களுக்கு வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கும். சார், அதிமுக முதுகில் குத்தவில்லை, அவர்தான் எம்ஜிஆரை முதுகில் குத்திட்டு வந்தார் அப்படின்னு உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு சொன்னார் அமைச்சர் வீரமணி. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்பவர் தெய்வமாக வணங்குகின்றவர்கள் நானும் ஒருவர். எங்களுடைய அலுவலகம் அத்துணை அலுவலகத்திலேயும் விநாயகர் இடத்திலே எம்ஜிஆர் தான் இருப்பார், எங்கள் இடையிலிருந்து தான் இருப்பார், பக்கத்திலே தான் சரஸ்வதி விநாயகர்லாம் இருப்பார். அப்படி கும்பிடக்கூடிய ஆயிரக்கணக்கான தொண்டர்களே நானும் ஒருவர். ஆகவே முதுவிலே புரட்சித் தலைவர் மறைந்த பிறகு முதுவிலே குத்தியவர்கள் யார் என்பது அவர்களுக்கு நிச்சயமாக தெரியும். அதே போல் நான் 2014 தாமரையிலே நின்றேன். தாமரையிலே நிற்கும்போது 3,25,000 வாக்குகளை இந்த பிரதமர் நம்முடைய மோடிஜி அவர்கள் முதலாக பிரதமர் வேட்பாளராக வரும்போது நான் இங்கே வேலூர் தாமரை வேட்பாளராக இருந்தேன். 3.25 லட்சம் வாக்குகள் அந்த தினம் கொடுத்தார். அதற்கு பிறகு நடந்த தேர்தலை வேலூரை பாரதிய ஜனதாவிற்கு கொடுக்காமல் அதிமுக நிறுத்தினார்கள். ஆகவே எடப்பாடியார் அவர்கள் ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் அவர்கள் இணைந்து, அண்ணன் நீங்கள் மிகப்பெரிய தாமரையே இவ்வளவு வாக்குகள் வாங்கியிருக்கள், உங்களுடைய தாய் வீட்டு சிதனமாக இரட்டையில் இருந்தது என்று சொன்னார்கள். தாய் வீட்டு சிதனமாக எடப்பாடியார் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் கொடுத்த சின்னத்தை கொண்டு வந்து நாங்கள் தேர்தல் களத்தில் இறங்கினோம். அதைவிட அதிமுகவில் இருக்கின்ற ஒவ்வொரு தொண்டனும் உயிரை பணியை வைத்து வேலை செய்தார்கள். பல அமைச்சர்கள் நின்று போன தேர்தலுக்கு பிறகு மறு தேர்தலிலே எல்லா அமைச்சர்களும் தமிழ்நாடு முழுவதும் பணியாற்றிருக்கிறார்கள். ஆகவே அதிமுகவினுடைய தலைவர்களுக்கும் அதிமுகவுடைய நிர்வாகிகளுக்கும் நான் என்றென்றும் கடமைப்பட்டிருக்கேன். ஆனால் ஒரே ஒருவர் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கைகோர்த்து அதற்கான அத்துணை ஆதாரங்கள் இருக்கிறது. எந்தெந்த தொலைபேசியிலே எங்கெங்கே பேசினார், என்னென்ன பேசினார் என்பது. ஆகவே அதிமுகவினுடைய வாக்குகளை வாக்குகளை குறைந்தது ஒரு 75,000 1 லட்சம் வாக்குகளை திமுகவிற்கு தந்தவர் அவர்தானே தவிர, அதிமுகவை முதுகில் குத்தியவர் அவர்தானே தவிர இந்த ஏசனும் அல்ல. அதற்கு ஒரு உதாரணம், நான் 2014 தாமரைக்கும் இரட்டைலைக்கும் போட்டி அந்த தினம் 3வது தான் திமுக கூட்டணி வந்தது. அதே வாணியம்பாடி சட்டமன்ற தேர்தலிலே எனக்கும்
இரட்டை இலைக்கும் 1800 தான் குறைவு. எனக்கு 1800 குறைவு தாமரைக்கு. அதிமுகவுக்கு அந்த இடத்திலும் 1800 அதிகம். அந்த தொகுதியிலே நான் தாமரையில் நிற்கும்போது சிறுபான்மை மக்கள் வாக்களித்தார்களா? இல்லை. அதிலே 1800 வாக்குகள். ஆனால் அதற்கு பின்னால் நடந்த என்னுடைய தேர்தலிலே 2019 தேர்தலிலே 23,000 வாக்குகள் எப்படி குறைவானது? நானே இரட்டையிலையில் நிற்கிறேன். தாமரை 3.5 லட்சம் ஓட்டு எங்களிடம் இருக்கிறது. அந்த தாமரையோடு அந்த கூட்டணியில் இருக்கின்றவர்கள் இருக்கிறார்கள் எங்களோடு. அதிமுகவுடைய வாக்குகள் வாணியம்பாடியில் எங்கே போனது? தேர்தல் அன்னைக்கு வந்து இந்த காஷ்மீர் சிறப்பு சட்டம் வந்து வந்தனால தான் சொல்றாங்க. ஒரு நிமிஷம். வாணியம்பாடியிலே 24,000 வாக்குகள் குறைந்ததற்கு காரணம் முதுகில் குத்தியவர் தானே தவிர நாங்கள் அல்ல. அதற்கு அடுத்து இரட்டையிலை நிற்கிறது. இரட்டையிலை 24,000 மைனஸ் எம்பி தொகுதியிலே அடுத்து சட்டமன்ற உறுப்பினர் இரட்டையிலையில் 6,000 வாக்குகள் வித்தியாசம் எடுக்கிறார். 30,000 வாக்குகள் பிரிந்தே முன்னே குத்தியிருக்கிறார் என்பது வெளிப்படையான உதாரணம் ஆதாரமே தான். அதே போல் வெள்ளூரில் 1400 வாக்குகள் வித்தியாசம் எனக்கும் கேட்டோம். ஆனால் இந்த முறை 6,800 வாக்குகள் குறைவாக இருக்கலாம். ஆகவே திட்டமிட்டு என்னை கொண்டு வந்து தலைமை எடப்பாடியாரும் ஓபிஎஸ் அவர்கள் நிறுத்தினார்கள் என்பதற்காக